அடுத்த சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று முருகனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அன்பர்கள் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். இன்றுடன் 4 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. நான் 2020 இந்த திருப்புகழ் கற்றுக்கொண்டதை மக்களிடம் கொண்டு செல்லும் பாதையை நோக்கி பயணித்தேன். அதிலே பலரும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இப்பவும் அவர்கள் எல்லோரும் உறுதுணையாகத்தான் இருக்கிறார்கள். அதிலே முருகனின் தயவு அவர்களுக்கும் கிடைத்ததால் எனக்கும் கிடைத்ததால் எல்லோரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சில சமயங்களிலே பல்வேறு காரணங்களால் நான் பாட முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்பர்கள் என்னை நிராகரித்ததில்லை. ஆகையால் எல்லோரும் இந்த திருப்புகழ் நேரம் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுகாரும் நான் இப்படி ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்ததில்லை. இருந்தாலும் எல்லோருக்கும் அனுப்ப வேண்டும் என்று ஆசைதான். எல்லோரையும் சேர்த்து அவரவர்கள் தன்னுடைய கைபேசியிலே இடமில்லை என்று கூறுகிறார்கள். ஆகையால் நீங்கள் இந்த யூடியூபிலே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் அது தானாக வந்துவிடும். எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று தோன்றினாலும் அப்பொழுது நீங்கள் நிதானமாக கேட்டு மகிழலாம் திருப்புகழை. இந்த திருப்புகழை பெரும்பாலும் நான் இரவில் தான் அனுப்புகிறேன். ஏனென்றால் படுக்கும் முன் இதை ஒரு திருப்புகழ் கேட்டுக்கொண்டு படுத்தால் நமக்கு கனவுகள், கெட்ட கனவுகள் வராது மற்றும் பயங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். இதை வாரியார் சுவாமிகள் சொன்னதுதான் நானும் கூறுகிறேன். சொந்த கருத்தாக. ஏனென்றால் திருப்புகழ் எழுதியது எப்பவோ, அது நமக்கு இப்படி இருக்கிறது என்று தெரிவதற்கே 300 வருடங்கள் ஆகிவிட்டன. இனி வரும் காலகட்டத்தில் திருப்புகழை எப்படி கொண்டு போவார்கள்? எல்லோரும் இதை கேட்பார்களா? எப்படியெல்லாம் கூட ஒரு சில சமயம் எனக்கு மனதிலே தோன்றும். ஆனால் நிச்சயமாக திருப்புகழ் வரும் காலகட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கும் பாடல்களாக இப்போவும் ஆங்காங்கே பற்பல சபைகள் திருப்புகழுக்கென்று தோன்றி நடந்து கொண்டுதான் வருகின்றன. இன்னமும் திருவத்தியூர், மயிலாப்பூர் மற்றும் சில ஊர்களிலே, திருச்சி, இவைகளிலெல்லாம் படி சேவை என்று இந்த ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழ் பாடுவது என்பது ஞானமலையிலும் வைத்துள்ளார்கள், திருத்தணியிலே வைத்துள்ளார்கள். அப்படி இது பிரபலமாகிக் கொண்டுதான் வருகிறது. நான் கற்றுக்கொண்டதை எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும் என்று கற்றலில் கேட்டலே நன்று
என்பதால் நீங்கள் கேட்டால் கூட அதுவும் மன நிறைவும் என்ன உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அது அழகாகவும் அன்பாகவும் நடக்கும். முருகன் தெய்வம். இன்றைய திருப்புகழை நாம் பார்ப்போம். இன்றைய திருப்புகழ் ஆடல் மதன் அம்பின் என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இது ஸ்ரீ புருஷ மங்கை என்ற ஸ்தலத்தில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. இதற்கு தற்காலத்திலே நிலவி வருகின்ற பெயர் நாங்குநேரி என்று திருநெல்வேலி அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பெயர் பெற்ற ஸ்தலம். சங்கம். அருமையான பாடல். தான தன தந்த தந்தன தான தன தந்த தந்தன தான தன தந்த தந்தன தனத்தான ஆடல் மதனம் பின்மங்கையர் ஆலவிழியின் பிறங்கொளிர் ஆர ஆரமதலம்பு கொங்கையின் மயலாகி ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆலவிழியின் பிறங்கொளி ஆரமதலம்பு கொங்கையின் மயலாகி ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனநைந்து நொந்துடல் அழியாதே ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனநைந்து நொந்துடல் அழியாதே ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆலவிழியின் பிறங்கொளிர் ஆரமதலம்பு கொங்கையின் மயலாகி ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனநைந்து நொந்துடல் அழியாதே வேடர் என நின்ற ஐம்புலன் ஆளுகரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தருள் பெருமாறு வேடர் என நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தருள் பெருமாறென்று என் வேடை கெட வந்து சிந்தனை மாயையறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே என் வேடை கெட வந்து சிந்தனை மாயையறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே முருக வேடர் என நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தருள் பெருமார் என்
வேடை கெட வந்து சிந்தனை என் வேடை கெட வந்து சிந்தனை மாயை அறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே முருகா. தாடகை உறங்கடிந்தொழில் மாமுனி மகஞ்சிறந்தொரு தாழ்வர தாழ்வர நடந்து தின்சிலை முறியா. தாடகை உறங்க தாடகை உறங்கடிந்தொழில் மாமுனி மகன் சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை முறியா. உன் ஜானகி தனங்களந்த பின் ஊரில் மகுடங்கடந்தொரு தாயர் வசனஞ்சிறந்தவன் தாயர் வசனஞ்சிறந்தவன் மருகோனே. உன் ஜானகி தனங்கலந்த பின் ஊரில் மகுடங்கடந்தொரு தாயர் வசனஞ்சிறந்தவன் மருகோனே. தாடகை உறங்கடிந்தொழில் மாமுனி மகஞ்சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை முறியா. உன் ஜானகி தனங்கலந்த பின் ஊரில் மகுடங்கடந்தொரு தாயர் வசனஞ்சிறந்தவன் மருகோனே. சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும். சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழு தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும். சீர்மயிலம் மஞ்சு துஞ்சிய சீர்மயிலம் மஞ்சு துந்திய சோலை மலர் செம்பொன் உந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே. சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை மலர் செம்பொன் உந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே. சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும். சீர்மயிலம் மஞ்சு துஞ்சிய சோலை மலர் செம்பொன் உந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே முருகா.
ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனநொந்து நொந்துடல் அழியாதே. ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனநைந்து நொந்துடல் அழியாதே. வேடர் என நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபடு நின்றுணர்ந்தருள் பெருமாறன். வேறுபட நின்றுணர்ந்தருள் பெருமாறன். என் வேடை கெட வந்து சிந்தனை மாயை அறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. என் வேடை கெட வந்து சிந்தனை மாயை அறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. முருகா சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயிலும் அஞ்சு துஞ்சிய சீர்மயிலம் அஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன் முந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆலவிடியின் போருக்கு எழுந்த மன்மதன் வீசும் மலர் பானங்களாலும் மாதர்களின் ஆலகால விஷம் போன்ற கண்களில் பிறங்கு ஒளி ஆரமது அலம்பு கொங்கையில் மயலாகி ஒளி கொண்டு விளங்குவதும் முத்துமாலை அசைவதுமான மார்பகங்களில் மயக்கம் கொண்டு ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் ஆதியாகிய சிவபெருமானுக்கு குருவாகிய முருகா உனது திருவடிகளை உண்மையுடன் அன்புடனும் பணிந்து வழிபடாமல் மனம் நைந்து நொந்து உடல் அழியாதே. மனம் சோர்வடைந்து வருந்தி என் உடல் அழிவுறாமல் வேடர் என நின்ற ஐம்புலன் வேடர்கள் போல் நிற்கும் ஐந்து புலன்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து புலன்களின் செயல்களும் சுவை நாக்கு ஒளி பார்வை கண் ஊறு ஓசை காது நாற்றம் நாசி ஊறு வாய் என்ற ஐந்து புலன்களின் செயல்களும் இவையெல்லாம் ஆன்மாக்களுக்கு இன்பம் கொடுப்பது போல் இருந்து துன்பத்தை தான் தருகின்றன. எதை நாம் அதிகம் உபயோகிக்கிறோமோ அதனால்தான் நாம் வீழ்வதற்கும் வாகுவாக லேகுவாக இருக்கும். 4 கரணங்களின் தொழில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற 4 அந்த கரணங்களின் செயல்களும் இவைகளும் ஆன்மாக்களுக்கு துன்பத்தை தான் விளைவிக்கின்றன.
வேறுபட நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு என்னை என்னை தாக்காத வகையில் வேறுபட நின்று தாக்காத வகையில் நான் வேறுபட்டு நின்று உன்னை உணர்ந்து உன்னுடைய அருளை பெறும்படி என் வேடை கெட வந்து சிந்தனை மாயை அற வென்று என்னுடைய ஆசைகள் அழிய நீ என் எண்ணத்தில் வந்து கலந்து மாயா சக்திகள் ஒடுங்கும்படி வெற்றி கொண்டு. இந்த ஆசைகள் அழிய வேண்டுமானால் மனத்திலே அந்த எண்ணங்கள் தோன்றக்கூடாது. எப்பொழுது மனத்திலே எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கிறதோ அப்பொழுது நீ தவறு செய்ய மாட்டாய் என்பது சான்றோர்களின் வாக்கு. இந்த எண்ணத்திலே எப்பொழுதும் முருகன் நிலை கொண்டு விட்டால் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்பார் வள்ளுவர். இந்த மனம் தவறாக எண்ணுகிறது என்றாலே முகம் நமக்கு காட்டிவிடும். இருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் உண்மையை விட்டு விலகி பொய் பேசுகிறார் என்பதை அந்த பேசுபவருக்கும் மனம் சொல்லும். அதுபோல் கேட்பவருக்கும் இவர் உண்மை பேசவில்லை என்பதும் தெரிந்துவிடும். ஆனால் முருகர் மனதிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் இவர் உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். வேடை என்னுடைய வேடை கெட வந்து சிந்தனை மாய அறவென்று என்னுடைய ஆசைகள் அழிய நீ என் எண்ணத்தில் வந்து கலந்து மாயா சக்திகள் ஒடுங்கும்படி வெற்றி கொண்டு. என்னை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நீ என்னுள் வர வேண்டும் முருகா என்கிறார். துன்றிய வேத முடிவில் பரம்பொருள் அருள்வாயே, சிறந்த வேதங்களின் முடிவில் விளங்கும் மேலான பொருளை உபதேசிப்பாயாக. தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி முகம் சிறந்து. தாடகை என்னும் அரக்கியின் வலிமையை அழித்து விளங்குகின்ற பெருமை வாய்ந்த விஸ்வாமித்திர முனிவரின் யாகத்தை சிறப்புடன் நடத்தி கொடுத்து ஒரு தாழ்வு அற நடந்து தின் சிலை முறியா ஒப்பற்ற அகலியின் சாபம் நீங்குமாறு. அந்த தாடகையை வதம் செய்யும் பொழுது கைவண்ணத்தை கண்டாராம் விஸ்வாமித்திரர். அகலியை உயிர் பெற்று எழுதும் பொழுது கால்வண்ணம் கண்டாராம். இத்தான் கம்பநாடார் கூட கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்பார்கள். வியாக்கியான கர்த்தாக்கள் கால்வண்ணம் தான் கண்டிருக்கிறேன், முழுவண்ணம் இன்னும் காணவில்லை என்பார்கள். கால் துகள்கள் படும்படி நடந்து ஜனகராஜன் முன்னிலையில் வலிமையான சிவதனுசுவை முறியா என்று பாடலிலே வரும். அது ஈறுகட்ட இதமுறை பெயரச்சம் என்பார்கள். உண்மையாக முறியா என்றால் முறித்து என்ற பொருள் கொண்டு வருவதால் இது அப்படி முறித்து ஒன் ஜானகி தனம் கலந்த பின் இயற்கை அழகு. ஒன் என்றால் அழகிலே ஒப்பற்றவள். இயற்கை அழகு பெற்ற சீதையை மனம் புரிந்து மார்புற அணைந்த திருமணத்திற்கு பிறகு ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வசனம் சிறந்தவன் மருகோனே, அயோத்தியில் தன் பட்டத்தை துறந்து ஒப்பற்ற மாற்றான் தாயாகிய
கைகேயியின் சொற்படி நடந்த சிறப்பை கொண்டவனாகிய ராமனின் மருகனே. நாளைக்கு ராமநவமி அல்லவா, ஆகையால் இந்த பாடலையும் எடுத்து பாடினேன். அன்றளந்த செந்தாமரை ஒத்ததம்மா என்று முதநாள் நீ ராஜாவாக போகிறாய், மறுநாள் காலையிலே நீ காட்டுக்கு செல்ல வேண்டும். தந்தையன் பணியென்றாகில் நுண்பணி மறுப்பனோ, என் பின்னவர் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று ராமர் கைகேயிடம் கூறிவிட்டு விடையும் பெற்றேன் என்பார். ராமனின் அப்படி பெருமை வாழ்ந்த தந்தை சொல்தான் கேட்க வேண்டும் என்று இல்லை, நீ தாய் சொன்னாலும் நான் கேட்பேன் என்று ஒரு கொள்ளலாம். தந்தையின் பணி அன்று ஆகில், தந்தையின் பணி என்று நீ நினைக்கிறாய், இல்லை என்றாலும் இல்லை, நுண்பணி மறுப்பேனோ என்று பொருள் கூறுவார். ராமனின் மருகனே, சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பறந்து எழ, ஆதிசேஷனின் முடிகளும் கலக்கம் கொள்ள காற்று எங்கும் பரவி வீச, தேவர்கள் மகிழ்ந்து பொங்கி நடமாடும் சீர் மயில களிப்பு மிகுந்து மேற்கிளந்து எழ நடனத்தை செய்யும் அழகிய பெருமை வாய்ந்த மயிலை வாகனமாக கொண்டவனே முருகா. இந்த சேடன் முடியும் கலங்கிட என்றால், இந்த நடனம் ஆடும் பொழுது உலகமே அந்த சிவபெருமானின் நடனத்துக்கு அசைந்தாடுகிறது. ஆகையால் இங்கே ஆதிசேஷனுடைய முடியும் ஆடுகிறது என்பார்கள். மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பன் உந்திய மேகம் படிந்துள்ள சோலைகள் விளங்கும் செவ்விய செல்வம் பெருகி நிற்பதுமான, எப்பொழுதும் அந்த ஸ்ரீ புருஷ மங்கையிலே நமக்கு செல்வ செழிப்புடன் இருக்கும் நகரம் நாங்குநேரி. ஸ்ரீ புருஷ மங்கை என்ற தலத்தில், திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே திறம்பட கூறியுள்ளார் அருணகிரிநாதர். ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆள விழியின் திறங்கொழி, ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆள விழியின் பிறங்கொழி, ஆரமதல் அம்பு கொங்கையின் மயலாகி, ஆடல் மதன் அன்பின் மங்கையர் ஆள விழியின் பிறங்கொழி, ஆரமதல் அம்பு கொங்கையின் மயலாகி, ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணி, யாமல் மனனைந்து நொந்துடல் அழியாதே, வேடரென நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தருள் பெருமான், வேடர் என்ன நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறு பட நின்றுணர்ந்தருள் பெருமாறு, என் வேடை கெட வந்து சிந்தனை மாயையறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே,
முருக வேடை கெட வந்து சிந்தனை மாயை அறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. தாடகை உறங்கடிந்தொழில் மாமுனி மகன் சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை முறிய ஒன் ஜாதி ஜானகி தனங்கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்தொரு தாயர் வசனஞ்சிறந்தவன் மருகோனே. சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை மலர் செம்பொன் முந்திய ஸ்ரீ புருட மங்கை தங்கிய பெருமாளே முருக ஸ்ரீ புருட மங்கை தங்கிய பெருமாளே. சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை மலர் செம்பொன் முந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே. வேடர் என நின்ற ஐம்புலன் 4 கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தருள் பெருமாறு என் வேடை கெட வந்து சிந்தனை மாயையறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை மலர் செம்பொன் முந்திய ஸ்ரீ புருஷ மங்கை தங்கிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.